Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்திச் சுருக்கம். அதிகரிக்கும் கொரோனா பரவல், தமிழகத்துக்கு மத்திய அரசு அட்வைஸ். இந்தியாவில் கேரளா உட்பட பல மாநிலங்களில் உருமாறிய கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது. தமிழகத்திலும் கடந்த சில நாட்களாக கணிசமாக உயர்ந்து வருகிறது. கொரோனா பரவல் தொடர்பாக தமிழகம் உள்ளிட்ட மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுரைகளை வழங்கியுள்ளது. அனைத்து அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்களில் கொரோனா தடுப்பு அவசர மருந்துகளை கையிருப்பு வைக்க வேண்டும். வெண்டிலேட்டர், ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள், ஆக்ஸிஜன் பைப் லைன்கள் சீராக இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள், நோயாளிகள் என அனைவரையும் மாஸ்க் அணிய அறிவுறுத்த வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சிறுபான்மை மக்கள் மீது பழனிசாமிக்கு திடீர் பாசம். சென்னை கொளத்தூர் டான்பாஸ்கோ பள்ளியில் திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் கேக் வெட்டி கொண்டாடினார். மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சு 2 வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு வந்தேன். சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சம எவ்வளோ பேருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு இருக்கேன். மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் பேர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம். இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம். அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லல்களுக்கு இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்பத்தோடு வரவேற்றாங்களே, அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புல்லரிச்சு போனேன். ஆனால் இன்றைக்கி அர்த்தமில்லாமல் குறைகள் சொல்கிறாங்க. 100 ஆண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடை ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும். அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை. கொரோனா காலகட்டத்திலேயே ஆட்சியில் இருந்தப்பவே இல்லை. அப்போவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை அறிவித்து செயலாக்கணும். அதை நீங்கள்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நேரத்திலையும் மலிவான அரசியல் செய்ய முன்னாடி வந்துடுறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது. நான் கேட்குறேன், குடியுரிமை திருத்தச் சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி. கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பைக்கட்டு கட்டினார். இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்லையே. இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன் ஏமாற மாட்டார்கள். இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அளவிலே ஆட்சி அமைக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு.
பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 12ஆம் தேதி திருநெடுந தாண்டகத்துடன் தொடங்கியது. முக்கிய வைபவமான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை 4 மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்புடன் இன்று ராபத்து உற்சவம் தொடங்குகிறது. உற்சவர் நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உட்பட பல்வேறு திருவாபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து சிம்ம வாகனத்தில் புறப்பட்டு வெளியில் வந்தார். பின்னர் திருச்சுற்றில் உள்ள தங்க மரத்தை சுற்றி வந்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்றார். அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு பரமபத வாசலை கடந்து சென்றனர். ஸ்ரீரங்கம் போலவே மற்ற வைணவ தலங்களிலும் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசலில் பெருமாள் காட்சி, கோவிந்தா முழக்கமிட்ட பக்தர்கள். சென்னை தீநகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான வெங்கட நாராயணர் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து 30,000 லட்டுகள் கொண்டுவரப்பட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஸ்ரீ தேவராஜ சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் ரத்தின அங்கி அணிந்து கண்ணாடி அறையில் எழுந்தருளி அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் அழகிய சிங்கம்பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. எண்ணெய் கழிவுகளால் பாதிப்பு, மீனவர்களுக்கு 12,500 நிவாரணம். மெக்ஜாம் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் வடசென்னை பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகள் வெள்ள நீருடன் கலந்து வீடுகளை சூழ்ந்தது. எண்ணூர் கடல் முகத்துவார பகுதியிலும் பரவியது. மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மீன்பிடி படகுகளும் சேதமடைந்தன. எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட 9,001 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க 8,68 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். 2,301 மீனவ குடும்பங்களுக்கு தலா 12,500 ரூபாயும், எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட 6,700 குடும்பங்களுக்கு தலா 7,500 ரூபாயும், 787 மீன்பிடி படகுகளை சரிசெய்ய படகு ஒன்றுக்கு 10,000 ரூபாயும் வழங்கப்படும். இந்த பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென் மாவட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி, ககன்தீப் சிங் பேடி அறிவிப்பு. மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் வைரஸ் நோய்களான தட்டம்மை, ருபேலா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க 9 மாதம் முதல் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. தற்போது 2,82,000 சிறார்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறினார். மழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்கும் பணி நடந்து வருகிறது. அதன்பின் தென் மாவட்டங்களிலும் சிறார்களுக்கு தட்டம்மை, ருபேலா தடுப்பூசி போடும் பணி விரைவில் துவங்கப்படும் என்றார் ககன்தீப் சிங் பேடி. நெடுஞ்சாலையில் சென்ற காரில் தீ, 2 பேர் உயிர் தப்பினர். கடலூர் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த மைக்கேல் ராஜின் நண்பர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் வேலை பார்க்கிறார்.
அவரை கிறிஸ்துமஸ் லீவுக்கு அழைத்து வருவதற்காக தனது காரை ராஜன் என்பவரிடம் கொடுத்து திருச்சிக்கு அனுப்பினார். திருச்சி வந்த ராஜன் மைக்கேல் ராஜின் நண்பரை காரில் அழைத்து கடலூர் திரும்பினார். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்றபோது பேட்டரியில் ஏற்பட்ட மின் கசிவினால் தீப்பிடித்தது. டிரைவர் ராஜன் காரை சாலையோரமாக நிறுத்த முயற்சிப்பதற்குள் தீ கார் முழுவதும் பரவியது. காரில் இருந்து இருவரும் உடனடியாக வெளியே வந்தனர். ஸ்ரீரங்கம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். கார் முற்றிலும் கருகி நாசமானது. இச்சம்பவத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.